இல்லை, அதிமுக கூட்டணியில் 3 தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதி கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்டிருக்கோம். அதாவது திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம் இந்த 3 தொகுதியில் ஒரு தொகுதி. ஆனால் திருவள்ளூர் தொகுதி தான் சொந்த தொகுதின்றதுனால அதை அழுத்தமாக நாங்கள் கேட்டிருக்கோம். கண்டிப்பாக இன்னும் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடலை. அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக கூடுவாங்க. அதை நாங்கள் கேட்போம். திருவள்ளூர் தொகுதி சொந்த தொகுதி, அதை வாங்கி கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுக கூட்டணியிலிருந்து பல கட்சிகள் இன்றைக்கு வந்து தனித்து அவங்க ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. இது அதிமுகவுக்கு எந்த வித பின்னடைவை ஏற்படுத்துமா? இது எந்த சூழ்நிலையிலும் அதிமுகவுக்கு பின்னடைவு ஏற்படுறதுக்குன்ற வாய்ப்பே இல்லை. ஏன்னா மக்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து எம்ஜிஆர் கட்சி, அம்மாவுடைய கட்சி, இரட்டை இலை. இதை தான் பாமர மக்கள் அனைவரும் எதிர்பார்ப்பது. அது இங்கே இருக்கின்ற அண்ணன் எடப்பாடியுடைய தலைமையில் அது சரியாக இருக்கின்றது. ஆகவே அவர்கள் வெற்றி பெறுவார். அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை இருந்தாலும், இப்போ நாங்கள் கூட எங்கள் கட்சியினுடைய கொள்கை வேறு, கூட்டணி வேறு, கொள்கை வேறுன்னு தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம். இப்போவும் நாங்கள் எங்களுடைய கொள்கையை நாங்கள் சொல்லுவோம். எங்கள் கூட்டணி கட்சி அந்த கொள்கைக்கு ஆதரவு கொடுப்பாங்க. ஆதரவு கொடுக்கலனாக்க அதுக்கப்புறம் நாங்கள் என்ன முடிவுன்றது அப்புறம் நாங்கள் நீங்கள் வந்து அதிமுக கூட்டணியில் இருக்கணும்னு சொல்றீங்க. அது ஆனால் முடிவையும் அறிவிப்பு பண்ணியிருக்கோம். ஆமாம், அதிமுகவும் திமுகவும் எதிர்க்கிற களத்தில் நீங்கள் அவங்க கூட இருக்கிறதுனால நீங்களும் அவங்கள தான் எதிர்க்க. ஆமாம், பாஜகவும் அவங்கள தான் எதிர்க்கிறாங்க களத்தில். ஆப்போனண்டா இருக்கிறவங்க 2 பேரும் ஒரே எதிரியாக எதிர்க்க பொழுது உங்களுக்கு வரக்கூடிய ஓட்டு 2 டிவைட் ஆகுது இல்லையா? அப்போ வெற்றி வந்து திமுகவுக்கு எளிதாயிரும்ல. அது எப்படி எளிதாகிடும்? அதிமுகவுக்கு வர ஓட்டு பிஜேபி எப்படி நீங்கள் எப்படி சொல்லுவாருங்க? அவங்களும் களத்தில் திமுகவை தானே எதிர்க்கிறாங்க. ஆமாம், யார்? பிஜேபி. நீங்களும் திமுகவை தான் எதிர்க்க பொழுது ரைட்டு, 2 கூட்டணியோடைய எதிர்ப்போட ஓட்டு டிவைட் ஆகி போகும்பொழுது கூட்டணியிலேருந்து வெளியே வந்ததுனால இல்லை. அதுக்கு தான் என்ன சொல்கிறோன்னு சொன்னாக்கா, எந்த ஆட்சி மேலே மக்களுக்கு வெறுப்புணர்வு இருக்குதுன்னு சொல்கிறோம். அதேதான் அவங்களும் சொல்கிறாங்க. பாஜக வெறுப்பு ஏன் பாஜக மேலே வெறுப்புணர்வு இல்லையா? பாஜக மீது வெறுப்புணர்வு இல்லையா? இப்போ அதாவது ஒரு பிரதமரே வந்து நேரடியாக ராமர் கோயிலுக்கு போயிட்டு பிரதிஷ்டை பண்ணுறாரு. அவரே இருந்து எல்லாமே பண்ணுறாரு. அப்போது அரசியலமைப்பு சட்டத்தை மீறி தானே அவர் செயல்படுறாரு. எம்மதமும் சம்மதம்னு சட்டத்தில் இருக்குது. ஒரு மதம் மட்டும்தான் அப்படின்னு அதுவும் மறைமுகமாக பண்ணால் கூட தெரியாது. நேரடியாகவே பண்ணுறாருன்னு சொன்னால் அது வந்து அதாவது இந்து மக்கள் வந்து அத்தனை பேருமே அதை ரசிக்கிறாங்க இல்லை அதை ஏற்றுக்கிறாங்கன்றது அர்த்தம் இல்லை. இப்போ நாங்களாம் இந்து மக்கள், நாங்களாம் இந்து தான். நான் வந்து இஸ்லாமியரோ இல்லை கிறிஸ்துவரோ இல்லை, ஹிந்து தான். ஆனால் நாங்கள் அதை ஏற்றுக்கணுன்னு அவசியம் இல்லையே. அதனால் பாஜக மேலே திமுக விட பாஜக மேலே அதிகமான அதிருப்தி இருக்குது. அதனால் அவங்க சொல்கிறத ஏற்றுக்க மாட்டாங்க. அது வந்து உண்மையாகவே சொல்லணும்னு சொன்னாக்கா உங்களுக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி கருத்து கணிப்பில் 2வது இடம்ன்றாங்க. நீங்களே சிரிப்பீங்க எப்படி அப்படின்னு. அது போல தான் பாஜக வந்து 3% ஓட்டு வச்சுக்கின்னு எப்படி சொல்லுங்களேன். அதாவது இப்போ கூட்டத்துக்கு வராங்கன்றத நம்ம வந்து அவங்க எல்லாமே ஓட்டு போட்டுருவோம்னு சொல்ல முடியாது. கூட்டத்துக்கு 10 லட்சம் பேர் வந்தவோட அதில் எவ்வளோ பேர் ஓட்டு போடுவான்? ஏன்னா காசு கொடுத்து கூட்டு வராங்க எல்லாருமே. நான் எல்லாருமே ஓட்டு போட்டுருவேண்ணா? அதை ஊடகக்காரங்க எல்லாருக்குமே தெரியும். அது இன்றைக்கி ஒவ்வொரு கட்சியினுடைய வலிமை என்னன்றது தெரியும். அதனால் அதை பற்றி நம்ம சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. போதை ஒழிப்பில் வந்து அதாவது இப்போ சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, போதை ஒழிப்பில் வந்து 2000 கோடி வரைக்கும் சம்பாதிச்சிருக்காரு ஒருத்தனை. ஆனால் அவர் வந்து திமுக காரர். ஆனால் அவர் தமிழ்நாட்டில் அதை பண்ணலை. அவர் வந்து டெல்லியில் பண்ணியிருக்காரு, ஒரு சில மாநிலங்களில் பண்ணியிருக்காரு. அப்போ பிஜேபி என்ன பண்ணாங்க? அண்ணாமலை என்ன பண்ணார்? இதே தமிழ்நாட்டில் அதை பண்ணியிருந்தாக்கா விழுந்து எகிரி குதிச்சிருப்பார்.
ஏன் இப்போ பண்ணலை? ஏன் அங்கே வந்து பிஜேபி மாநில அரசுன்றதுனால அவர் அது வாய் திறக்காமல் இருக்கார் அண்ணாமலை. டெல்லின்றதால மத்திய அரசு உடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அதையும் அவர் அதை பற்றி பேசலை. ஆனால் தமிழ்நாடாக இருந்தாக்கா இன்றைக்கி வேறு மாதிரி பண்ணியிருப்பார். அதாவது திமுக இது ஒழிக்கிறோன்னு சொல்லிட்டு அதே திமுகவை சேர்ந்தவன் தான் இந்த மதுகளுக்கு இந்த சொந்தக்காரராக இருக்கார். இப்போ இந்த அரசுகள் என்ன நடவடிக்கை எடுக்குதுன்னு நம்ம பார்க்கணும். என்ன மேடம்? இல்லை, அதாவது நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க சமீபத்தில் திமுகவை விட அதிமுக தான் அதிகமாக கொடுக்குறாங்க. இல்லை, அதுக்கு எதிர்ப்பு திமுக கூட எந்த போராட்டமும் பண்ணலையே. அதிமுக ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறாங்க, நிறைய பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாங்க. ஆனால் இப்போ போராட்டன்றது இப்போ யார் எந்த கட்சியுமே போராட்டன்றதை பண்ணலை. திமுக ஆட்சி வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்போதான் நீங்க வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. 7 நிமிஷம் தான் கொடுக்குறாங்க. ஏன் இவ்வளவு நாள் நீங்க அதை வெளிப்படுத்தலாம்? அதாவது ஒவ்வொரு முறையும் வந்து கடைசியாக வந்து நம்ம பேசுகிறப்ப தொகுதி பிரச்சனைலாம் நீங்கள் அப்படியே கடித மூலியமாக கொடுத்துருங்க, நீங்கள் பேசுறதா நினச்சி நான் பதிவு பண்ணிக்கிறேன்னு ஸ்பீக்கர் சபாநாயகர் சொல்லுவார். அந்த மாதிரி கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி இப்போ வந்து சுத்தமாகவே கட் பண்ணுறாருன்னு சொன்னாக்கா ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக ஒரு சில கருத்துக்களை நம்ம முன்வைக்கிறோம். அதாவது குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வியில் திமுக அரசு தான் நல்லா செயல்பட்டது, அதுலேயும் கலைஞர் அரசு தான் நல்லா செயல்பட்டதுன்னு பொன்முடி கூட பல முறை சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கார். ஆனால் இன்றைக்கி இருக்கின்ற காலகட்டத்தில் 460 கோடி என்னவோ நிலுவையில் இருக்குது. வருமான வரி கட்டாமல் சென்னை பல்கலைக்கழகம், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி 37 பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வருமான வரித்துறை நிறுத்தி வச்சுட்டாங்க. இன்றைக்கி எந்த பேராசிரியருக்கும் சம்பளம் போடலை, எந்த ஊழியருக்கும் சம்பளம் போடலை, எல்லாருமே போராட்டத்தில் இருக்கிறாங்க. இதை விட கொடுமை மதுரை காமராசர் பல்கலைக்கழகம். அவங்க உண்ணாவிரதமே இருக்கிறாங்க. அவங்களுக்கு 3 மாதமாக சம்பளம் கொடுக்கல. இது போல் இருக்கிற இந்த அரசு, நேரடியாக சொல்கிறேன், உயர்கல்வித்துறையினுடைய அரசு செயலாளர், அதாவது செக்ரட்டரி திரு கார்த்திகேயன் அவர்களை ஒரு சில பேராசிரியர்கள் தொடர்பு கொண்ட போது எங்களுக்கு தெரியாது, எங்களை எதுவும் கேட்காதீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாக்கா, அப்போது உயர்கல்வித்துறையை அரசு கழுவி விட்டதா, எப்படியாவது போட்டுன்னு விட்டதா? எந்த விதத்தில் இது நியாயம்? இது சொல்லுங்கள். இதுதான் ஒரு உதாரணம். இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் அது ராகுலா அல்லது மல்லிகார்ஜுன கார்கேவா இந்த தள்ளாட்ட சூழ்நிலை இருக்கிறது. அதிமுக கூட்டணியான உங்கள் சார்புடைய கூட்டணி வெற்றி பெற்றால் பிரதமர் சார், யாரை முன்னிறுத்தி கேட்பீர்கள்? அதாவது மாநில அரசு யாருன்னா ராமனா வரட்டும், ராவணனா வரட்டும், ராம ஆண்டானா ராவணாண்டான்ற மாதிரி தமிழ்நாட்டுடைய நலனுக்கு யார் நல்லது செய்வார்களோ, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு திட்டங்களுக்கு யார் ஆதரவாக இருப்பார்களோ அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று எங்களுடைய கொள்கை நோக்கம். 2014 நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது தமிழ்நாட்டில் மோடியா லேடியான்ற ஒரு பேச்சு இருந்தது. ஆனால் நேற்று பிரதமர் பேசும் பொழுது சிறந்த ஆட்சியை ஜெயலலிதா எம்ஜிஆர் கொடுத்தாங்கன்னு சொல்றாரு பிரதமர். அதற்கான அவசியம் என்ன? அதுக்கான அவசியம் என்ன? மறைமுகமாக திமுக அவர் தாக்குறாரு. அதிமுக வந்தாலும் பரவாயில்ல, திமுக வரக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறார். அது சரி தானே? அவர் நினைக்கிறது பிஜேபி வராதுன்றது அவருக்கே தெரியும் தமிழ்நாட்டில். ஆனால் திமுக வரக்கூடாது, ஆட்சி நல்ல ஆட்சி வந்து ஜெயலலிதா அம்மா கொடுத்த ஆட்சி நல்ல ஆட்சின்னு அவரே சொல்கிறாரு. அந்த ஆட்சி மறுபடியும் வரட்டும்னு சொல்கிறாரு. அது வந்து தப்பு இல்லையே. பாஜக ஆட்சி இல்லைனாலும் அதிமுக ஆட்சி வந்தால் வரட்டும் அப்படின்னு. ஆமாம், கரெக்டு தானே? சரி, இப்போ நீங்கள் மோடியோட ஆட்சி வந்து நீங்கள் எப்படி? அதாவது
மத ரீதியாக போகிறது வந்து அது யாருக்கும் வந்து உடன்பாடு இல்லை. ஒரு சிறந்த ஆட்சியாக மக்களுக்கு தேவையான ஆட்சி தான் கொடுக்கணும். அவங்க ரெண்டாக்குற மாதிரி ஆட்சி இருக்கக்கூடாது. மதத்தை பற்றி யாராவது தவறாக சொன்னாக்கா அவங்க பேர் வந்து சட்டம் பாயிருதோ அல்லது வருமான வரித்துறை பாயிருதோ, அதான் ஈடி யாரோ ஒருத்தர் வராங்க. அது எப்படி அது மற்ற நாடுகள்லாம் பார்த்தாக்கா அப்போ அந்த மாதிரி இருக்குதா சொல்லுங்களேன். அதனால் மோடி அரசு என்பது நேர்மையான ஆட்சியை விட அது மத ரீதியான ஆட்சியாக தான் கொண்டு போகிறது. இது நாட்டில் பிளவு ஏற்படுவதற்கான வழி தான். அதனால் அதில் வந்து திருப்தி இல்லை. அப்போ இதில் யார் பொய் சொல்கிறாங்க? திமுக பொய் சொல்கிறாங்களா இல்லை பிஜேபி பிரதமர் பொய் சொல்கிறாரா? ஏன்னா சட்டமன்றத்தில் கூட வந்து அன்றைக்கி பேசுகிறப்போ, அதாவது முதலமைச்சர் வந்து ரிப்ளை கொடுக்குறப்போ, இதுவரையில் அது மெட்ரோ திட்டமாக இருந்தாலும் எந்த திட்டமாக இருந்தாலும் மொத்த பணமே வந்து மாநில அரசினுடைய பணம் தான். இதனால் வந்து கடன் வாங்குறது ரொம்ப அதிகமாகி போச்சு. எதிர்கட்சி தலைவர் வந்து கேட்டார், எங்கள் ஆட்சியில் இருக்கும்போது நாங்கள் இவ்வளோ தான் வாங்கியிருந்தோம், இப்போ நீங்கள் வந்த பிறகு 3 மடங்கு கடன் ஆகிப்போச்சு, இவ்வளோ வாங்கியிருக்கிறீங்க, இது எந்த விதத்தில் இப்படியே கடனை வாங்கிக்கின்னு போனால் தமிழ் மக்கள் மேலே ஒவ்வொரு மக்கள் மேலேயும் அந்த தலைமையில தான் இடியும். அது இதுக்கு வந்து கண்ட்ரோல் இல்லையா இதுக்கு அப்படின்னு அவர் கேட்கும்போது அப்போ சொன்னார், மத்திய அரசு இது வரைக்கும் எதுவுமே கொடுக்கல, ஒரு பைசா கூட கொடுக்கல, எல்லாமே மாநில அரசு பணம் தான்றாரு. ஆனால் பிரதமர் என்ன சொல்கிறாருன்னா இத்தனை கோடி நாங்கள் கொடுத்துருக்குறோன்னு சொல்கிறாரு. அப்போது பிரதமர் சொல்கிறது பொய்யா இல்லை முதலமைச்சர் சொல்கிறது பொய்யா? இதில் யார் 2 பேரும் நாடகம் ஆடுறாங்களா? இல்லை, நீங்கள் திமுக கூட்டத்தில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகளோடு ஒடுக்கப்பட்ட மக்கள் குரல் கொடுக்குறாங்கன்னு எதை வச்சு சொல்கிறீங்க? அதிமுக கூட்டணியில் இருக்கிற புரட்சி பரதான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்குது. அதுக்கு நீங்களே அதுக்கு எடுத்துக்காட்டு நிறைய சட்டமன்ற உரைகள் நிறைய இருக்குது, நிறைய போராட்டங்கள் இருக்குது, நிறைய செய்தியாளர் சந்திப்பு இருக்குது. அவங்க என்ன மக்களுக்கு ஆதரவாக சொல்லியிருக்காங்க சொல்லுங்கள், என்ன பேசியிருக்காங்க சொல்லுங்கள். இன்றைக்கி கூட நாங்கள் வந்து ரெட்டமலை சீனிவாசனுடைய மணி மண்டபம் வந்து பாதியிலே நிற்குது. அதை வந்து முழுமையாக செப்பனிட்டு உடனடியாக திறப்பு விழா பண்ணணுன்னு சொன்னோம். நான் சட்டமன்றத்தில் நான் பேசின மறுநாள் எப்போ அங்கே திறப்பு விழாக்கான எல்லாம் வேலை போய் பண்ணுறாங்க. வேலைகள் நிறைய குறைபாடுகள் இருந்தும் திறத்துக்கான வேலையை அவங்க பார்க்குறாங்க. இதில் ஒவ்வொன்றும் புரட்சி பாரதம் மட்டும்தான் அது சட்டமன்றமாக இருந்தாலும் மக்கள் மன்றமாக இருந்தாலும் இந்த ஆதிதிராவிட பட்டியலின மக்களுக்கான வாழ்வு உரிமைக்காக போராடுகிறது புரட்சி பாரதம். அதிமுக கூட்டணியில் இருக்கிற புரட்சி பாரதம் மட்டும்தான். அதே போல் தொடர்ந்து வந்து இந்த ஆணவ படுகொலை நேற்று 2 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்துப்போம், சென்னையில் இருக்கிற பள்ளிக்கரணையில் ஒரு ஆணவ படுகொலை, திருவாரூர் மாவட்டத்தில் நீடமங்கலம் அங்கே ஒரு ஆணவ படுகொலை. இது தொடர்ந்து நாங்களும் வந்து சட்டமன்றத்தை வலியுறுத்தியிருக்கிறோம், ஆணவ படுகொலைக்குன்னு ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வாங்க அப்படின்னு. அரசாங்கம் இன்னும் அது செவி சாய்க்கல. இது ஏதாவது ஒரு புதிய சட்டம் கொண்டு வந்தால்தான் இந்த ஆணவ படுகொலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். இதை வந்து தமிழ்நாடு அரசு வந்து இதெல்லாம் தடுக்கிறதுக்கு தவறிடுச்சு என்கிற குற்றச்சாட்டு தான் எங்களுடைய குற்றச்சாட்டு.